என் அன்பு குழந்தையே, உன்னோடு இருந்து கொண்டு உன் எதிர்காலத்தையே அழிக்க வேண்டும் என்று 3 பெண்கள் திட்டம் போடுகிறார்கள். அதில் ஒருவர் மட்டும் இந்த திட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுடைய அடையாளத்தை சொல்லிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, இந்த செய்தியானது உனக்கு எச்சரிக்கையான செய்தி மட்டுமல்ல, மிக முக்கியமான செய்தி என்பதால் இதை அவசரப்பட்டு நீ கேட்காமல் சென்று விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று மிகப்பெரிய சூழ்ச்சி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. நீ அழிய வேண்டும் என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்கள் யார் என்றும் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றும் இந்த கருப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன். என் குழந்தையே, அப்பன் சொல்கின்ற வாக்கை நீ கேட்ட பிறகாவது இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே நீ பயந்து விடாதே. இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள். இது போன்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிட இந்த கருப்பன் அனுமதிக்க மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது இவர்கள் அத்தனை எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு எளிதாக செய்துவிட முடியாது. ஆனால் உனக்கு நடக்கின்ற விஷயம், உன்னை சுற்றி ஒருவர் செய்கின்ற விஷயம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா? அதனால்தான் உன் அப்பன் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எந்த நேரத்திலும் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, எது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதையெல்லாம் நமக்கு முன்கூட்டியே கணிக்க தெரியாது. அந்த பக்குவத்தை நீ இன்னும் பெறவில்லை. நீ எப்பொழுதுமே உன்னை போல மற்றவர்களும் இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு வெகுளித்தனமாக இருந்து விடுகிறாய். என் அன்பு பிள்ளையே, நடைமுறைக்கு மாறாக ஒருவர் உன்னிடத்திலே பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக பேசுகிறார்கள், அதில் என்ன பின் விளைவுகள் இருக்கும் என்பதையெல்லாம் நீயாக உணர்ந்து கொள்ளும் தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் செல்ல பிள்ளையே, உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்திற்கே சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய கண்களுக்கு இன்னும் சில நாட்களில் வெட்ட வெளிச்சமாகவே தெரிய போகிறது. அவர்களுடைய நினைப்பு என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் யாரேனும் சந்தோஷமாக சிரித்தால் அது அவர்களுக்கு பிடிப்பது இல்லை. குடும்பத்தில் இருப்பவர்கள் சிரித்து பேசிக்கொள்வதை பார்க்கவே அவர்களுக்கு பிடிக்கவில்லை. யாரேனும் சத்தமாக சிரித்து விட்டால் கூட உடனே எதற்காக இப்படியெல்லாம் சத்தம் போட்டு சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று மனதிற்குள் வெந்து நிற்கிறார்கள். இதுவே அவர்கள் இல்லத்தில் நடந்தால் அவர்களுக்கு இனிமையாக இருக்கிறது. உன்னுடைய வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அது அவர்களுக்கு பிடிப்பது இல்லை. அப்படி என்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? என் தங்கமே, இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை. அவர்கள் குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை. யார் இது போன்ற எண்ணங்களை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே தப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அருகில் இருக்கின்ற நீ சந்தோஷமாக இருக்கின்றாயே. உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கிறதே என்பதை பார்த்து அவர்கள் வயிற்றெரிச்சல் படுகிறார்கள். இது ஒன்றுதான் காரணமே அன்றி வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். என் செல்ல குழந்தையே, மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது போல தோன்றினாலும் உன்னுடைய குடும்பத்திலும் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கும் உன் அப்பனான எனக்கும் மட்டும்தானே தெரியும். என் தங்கமே, அதையெல்லாம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்களுக்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பற்றி மட்டும்தான் பொறாமையாக இருக்கிறது. சில சமயங்களில் உன்னிடத்திலே அதை வெளிப்படையாகவும் சொல்லிவிட்டார்கள். உன்னுடைய கஷ்டங்களை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருந்தால்
இன்னும் கூட அவர்கள் சந்தோஷம்தான் படுவார்கள். ஆனால் நல்ல வேளையாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடைக்காமல் நீ சந்தோஷப்படுவதை மட்டும் தெரிந்து கொண்டு அங்கே மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்று அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் உன்னுடைய குடும்பத்தை விட நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அது தவறில்லை. ஆனால் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுது பிரச்சனைகள் வரும், எப்பொழுது நீங்கள் கஷ்டப்படுவீர்கள், என்ன பிரச்சனைகளை எல்லாம் புதிதாக உண்டாக்கலாம் என்று எதிர்மறையான சிந்தனைகளை உங்கள் வீட்டில் விதைத்து கொண்டே இருக்கிறாள். அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட விஷயத்தையும் உங்களுக்கு செய்வதற்கு துணிந்தவர்களாக இருக்கிறார்கள். என் தங்கமே, இது போன்ற வேலையை செய்கிறார்கள் என்றால் இவர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்ல, அவர்கள் யார் என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, சமீப காலத்தில் வெளியில் மற்றவர்களுடைய சுபகாரியங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் இவர்கள் உன் மீது வைத்த கண் வாங்காமல் உன்னை பற்றியே மற்றவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, எப்படி இவர்களின் உடைகள் இருக்கிறது, எப்படி உங்களுடைய நகைகள் இருக்கிறது, எப்படி நீ சந்தோஷமாக கிளம்பி சென்று விட்டு வருகிறாய், எப்படி மற்றவர்களிடத்தில் பேசுகிறாய் என்பதையெல்லாம் மற்றவர்களிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கும்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னை பற்றி பேசுவதற்கென்று தனியாக ஒரு கூட்டத்தையே சேர்த்து வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய நல்ல குணங்களை பற்றியும் அவர்கள் தவறாகத்தான் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்ற இவள் நாளை எப்படி மாறப்போகிறாள் என்று, உன்னுடைய வீழ்ச்சிக்கு காலம் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வாய்ப்புகள் கிடைத்தால் உன்னை பற்றி தூற்றி பேசவும் உன்னை பற்றி அவதூறுகளை பரப்பிவிடவும் அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். உன்னுடைய இல்லத்திற்கு வேறு யாராவது உறவினர்களோ நண்பர்களோ வந்தால் கூட யார் வந்திருக்கிறார்கள், எதற்கு வந்திருக்கிறார்கள், என்னவாக இருக்கும், இவர்களை வைத்து ஏதாவது அவதூறுகளை மற்றவர்களிடத்தில் சொல்லலாமா என்றுதான் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள்தான் உன் இல்லத்தின் அருகிலேயே இருக்கின்றார்கள் என்பதை நீ இப்பொழுது தெரிந்து கொண்டாயா? அப்பன் சொன்னது யார் என்பதையும் நீ புரிந்து கொண்டிருப்பாய். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு யாரேனும் வருகை புரிந்தால் கூட ஏன் வந்திருக்கிறார்கள், இதையெல்லாம் அவர்களாகவே ஆராய்ச்சிகள் செய்து புது புது கதைகளை எல்லாம் கட்டிவிடுவதற்கு எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடன் இருக்கக்கூடிய பெண்களுடன் சேர்ந்து என்ன விஷயமாக இருக்கும், இப்படியாக இருக்குமோ அப்படியாக இருக்குமோ என்று அவர்கள் கற்பனை திறனை அலைவாய விட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என் அன்பு குழந்தையே, அவர்களின் கற்பனைக்கு இப்பொழுது எல்லையே இல்லாமல் சென்று விட்டது. நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த அளவிற்கு உன் குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த அளவிற்கு இனி உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக நிலைத்து நிற்கப் போகிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால், என் செல்லமே, உன்னை சுற்றி இருக்கின்ற இது போன்ற கேடு கெட்ட மனிதர்களை எல்லாம் முதலில் நீ விலக்கி வைத்துவிடு. ஏனென்றால் அவர்கள் உனக்கு இது போன்ற செயல்களை செய்து உன் மீது அவதூறுகளை பரப்பி உன்னுடைய பெயரை கெடுப்பதற்காகவே எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் உன்னிடத்தில் நல்ல விதமாக பேசி உனக்கு நட்பாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை அங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தீய எண்ணங்கள் உனக்கு ஒரு நாளும் புரிவது இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய நடிப்பு அவ்வளவு கச்சிதமாக இருக்கிறது.
எப்பொழுதும் உனக்கு உதவிகள் செய்வது போலதான் உன்னிடத்தில் நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, என் குழந்தையே, நீ வெள்ளந்தி மனதை கொண்டு இவர்கள் நடிப்பை எல்லாம் உண்மை என்று நம்பி விடுகிறாய். என் தங்க பிள்ளையே, இந்த நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் சில நேரங்களில் செய்கின்ற விஷயங்களின் பின்னால் கஷ்டத்தை அனுபவிக்கும் விதமாக ஏற்பட்டு விடுகிறது. யாரையும் நம்பக்கூடாது என்று உன் அப்பன் சொன்னதற்கான காரணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்து விட்ட பிறகு இதையெல்லாம் நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். இவர்கள் செய்கின்ற செயலுக்கெல்லாம் நிச்சயமாக தண்டனைகள் கிடைக்கத்தான் போகிறது. என் அன்பு குழந்தையே, இவர்களுக்கெல்லாம் நீ எந்த ஒரு பாவ புண்ணியங்களையும் பார்த்து விடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுத்து விடாதே. ஒரு நாளும் இவர்களுக்கெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்து அவர்கள் திருந்தி வாழ்வார்கள் என்று நினைத்தால் அதற்கும் இவர்கள் தகுதியற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ எத்தனையோ உதவிகளை அவர்களுக்கு செய்தும் அத்தனை உதவிகளையும் சமயத்தில் பெற்றுக்கொண்டு உனக்கு நல்லதை நினைக்க வேண்டுமல்லவா? ஆனால் இவர்கள் நல்லதை கூட நினைக்க மறந்து விடுகிறார்கள். உனக்கு எப்பொழுதும் எதையாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். என் செல்ல குழந்தையே, இந்த மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வைக்கின்றாயோ இல்லையோ, நிச்சயமாக உன் அப்பன் நான் விலக்கி வைக்கத்தான் போகிறேன். இதனால் இவர்களை கண்டு நீ ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. ஆனால் இவர்களை கண்டு நீ ஒதுக்கி இருக்க வேண்டிய அவசியம் உன்னிடத்தில் இருக்கிறது. இவர்கள் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு நீ என்ன செய்கிறாய் என்பதில்தான் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். நிச்சயமாக இப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் உதவ மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்திலிருந்தே இவர்களை எல்லாம் பற்றி நீ சிந்தித்து பார்த்தால் நீயாக உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, இவர்கள் யார் என்று அவர்களுடைய பெயரை என்னால் கூற முடியும். ஆனால் சில காரணங்களுக்காக அவர்களுடைய பெயரை நான் இங்கே கூறவில்லை. அவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்து நீயாகவே அவர்களை அடையாளம் காணக்கூடிய சூழல் வரும் என்பதை மட்டும் புரிந்து கொள். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய மனமானது தூய்மையாக இருக்கிறது. எல்லோரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடிய பண்பு உன்னிடத்தில் இருக்கிறது. நேர்மையும் உன்னிடத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்களை மன்னிக்கும் பழக்கமும் உன்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது. ஒருவருடைய பெயரை சொல்லி அவர்களின் மேல் உனக்கு கோபத்தை ஏற்படுத்தி எதிர்மறையான எண்ணங்கள் உன்னுடைய மனதில் உருவாவதற்கு இந்த அப்பன் விரும்பவில்லை. அதனால் நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லாம் கடந்து சென்றால் போதும். உன் அப்பன் யாருக்கெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து விடுவேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.